புளிக்குழம்பு ஒரே மாதிரி வச்சு போர் அடிச்சிருச்சா, இன்றைக்கி வேர்க்கடலை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு கையளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல அரோமா வரும் கடலைப்பருப்பு. அப்போ வந்து ஒரு கையளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா வறுக்காத வேர்க்கடலையும் பச்சை வேர்க்கடலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 டைம்ஸ் வந்து சாட்டே பண்ணிவிட்டு கடைசியாக வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா கிராக்கிள் ஆனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துருவன தேங்காய் 2 கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறினதுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 2 கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நாம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு வந்துக்கலாம். 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலசி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஸ்பைசஸோட பச்சை வாடை போகட்டும். அதுக்குள்ளே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் 1/2 அன் ஹவருக்கு மேலே. இப்போ கரைச்சி நாம் ஸ்பைசஸோட பச்சை வாடை போனதுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸோட பச்சை வாடை நல்லாவே போயிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நாம் புளித்தண்ணி சேர்த்தணும் இல்லைங்களா, நல்லா பச்சை வாசனை போனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலாசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி கிரேவியாட்ட வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாட்ட வேணுமான்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளிக்குழம்புக்கு என்ன காய் சேர்த்துறோமோ அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் தான் ஃப்ரை பண்ணி சேர்த்த போகிறேன். இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து வெண்டைக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாது, உள்ளே இருக்க வழுவழுப்பு வந்து நல்லா நீங்கும். நீங்கள் வெண்டைக்காய்க்கு பதில் கத்திரிக்காயும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதித்ததுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிங்கனாலே போதும். நமக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிக்குழம்பை அப்பளம் இல்லை ஆம்லேட் கூட சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.